பாஸ்தாக்கு தேவையான பொருட்கள்: ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, நீள நீளமாக நறுக்கின பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின இஞ்சி, பூண்டு, 1/4 லெமன், 4-5 பீஸ் கருவேப்பிலை, 2 முட்டை. பாஸ்தாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம், பொடியாக நறுக்கின இஞ்சி, அப்புறம் பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். வதங்கினதும் அதில் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். உங்களுக்கு ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி விட்டு வதக்குனீங்கன்னா மசாலா நல்லா வதங்கினதும் பாஸ்தா ஆட் பண்ணிக்கிறோம். பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா மசாலா எல்லாம் நல்லா பிடிச்சி பாஸ்தா ரெடியாக இருக்கும் போது ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறோம். முட்டை உடைச்சி ஊற்றினோன்னா உடனே கிண்ட வேணாம், ஒரு நிமிஷம் விட்டு கிண்டலாம். அப்போ முட்டை வந்து தனித்தனியாக தெரியும், அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வாசத்துக்கு கருவேப்பிலை போட்டுட்டு கிளறி விடுங்க. அப்புறம் லைட்டாக லெமன், இந்த 1/4 லெமனை புழிஞ்சு விட்டு இறக்குனிங்கன்னா நம்மளோட ஹோம் ஸ்டைல் பாஸ்தா ரெடி.